ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராய. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம். அதாவது ஏப்ரல் 20 முதல் ஏப்ரல் 26 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் ஒரு ராசியில் 2.25 நாள் பிரவேசம் செஞ்சு மொத்தம் 12 ராசியை சுற்றி வருகிறார். இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்கின்றன பார்த்தீங்கன்னா, குரு 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த அந்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. குரு பார்வை கோடி நன்மை. 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் 10ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியில் நீச்ச நிலையில் இருக்கிறார். அதனால் தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு தசாபுத்தி, பிறப்பு தசாபுத்தி சிறப்பாக இல்லை என்று சொன்னால் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம். ஆனாலும் கூட மற்ற கிரகங்கள் மிக சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் தொழில் ரீதியாகவும் சாதிக்கப் போகிறீர்கள், சம்பாத்தியம் செய்ய போகிறீர்கள். அற்புதமான ஒரு வாரம், மகிழ்ச்சிகரமான ஒரு வாரம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நிச்சயமாக இருக்கக்கூடிய காலம். பாருங்கள், குரு பார்வை கோடி நன்மை. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக இமாலய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும். அதாவது உங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு நிலை, ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை உங்களுக்கு அஃபீஷியலாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை சொந்தமாக பர்சனலாக ஏதாவது இடம் வாங்குவீங்க, அப்படி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. மற்றபடி 4குடையவன் உச்ச நிலையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சிக்கு இருக்கிறார் 11ஆம் இடத்தில். அப்போது வண்டி வாகனங்களால் நல்ல லாபம் கிடைக்கும். அதை வச்சு பொழப்பு நடத்துகிறாங்க இல்லையா, சவாரி, அதாவது ரிக்ஷா, அதாவது ஆட்டோ ரிக்ஷா, மெட்ரோ வேனு, பஸ்ஸு, லாரி, டாக்ஸி, இன்னும் பெரிய கனரக வண்டி பார்த்திங்கன்னா ஜேசிபி போன்ற வண்டிகள்லாம் வாடகை விட்டு சம்பாதிக்கம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம், தொழில் அமைஞ்சு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய சந்தோஷமான ஒரு நிலை. அதே நேரத்தில் உங்களுக்கு இடம், ஒரு பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு சிலர் 4 வீலர் காரே வாங்கிறதுக்கான அமைப்பும் இருக்குது. மொத்தத்தில் வாகனங்களால் நல்லது நடக்கும். வாகனங்களால் சம்பாத்தியம் இருக்கிறது, சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. தந்தையால், அது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைந்திருந்தாலும் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் முழுவதும் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டு. சீட்டாட்டர், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். ஏன் மொத்தத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க கடகராசி. காரணம், சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. சனி 8ஆம் இடத்துல, அஷ்டமத்து சனி இப்போ 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். ரொம்ப ரிலீஃப் ஆகிட்டீங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கணவன் மனைவியிடையே இது நாள் வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிரிவினைகள் இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு நிலை. ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி உறவாடுவார்கள்.
அதே நேரத்தில் உங்களுடைய உறவினர்களும் உதாசீனப்படுத்தியவர்கள் இப்போ வீட்டுக்கு போக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், மற்றபடி உங்களுக்கு தனியார் துறையில் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களே செக்யூரிட்டிஸ், அவங்க பார்த்திங்கன்னா ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால ஒரு சிலருக்கு ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி சரியாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுறவங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏங்க பொருளை கூவி கூவி விற்கிறாங்க தெருவில், அவங்களுக்கெல்லாமும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதாவது அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. லோன் ஃபெசிலிட்டிஸ்க்காக நீங்கள் நின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் போன்ற பிரிவில் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு நேரம் காலம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராகு அங்கே இருக்கார். அப்போது சனி பகவானும் அங்கே இருக்கார். அப்போ சின்ன லேக் ஃபேக்டரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகளுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான காலம். கம்ப்யூட்டர், லேப்டாப், கம்ப்யூட்டர் வச்சு நடத்துகிறவங்க, லேப்டாப்பு சேல்ஸ் விற்பனை பண்ணக்கூடியவர்கள், அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரானிக் கூட்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் உண்டு. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இந்த வாரம் டோட்டலாக ரிலீஃபுங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மும்மடங்கு வருமானம் வரப்போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி ஒன்றும் குறையில்லை. உங்களை பொறுத்தவரையிலையும் சூப்பர். இந்த வாரம் அருமையான ஒரு வாரம். எங்கேயாவது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் கூட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பிற்கு உங்கள் பிள்ளைகளோ உங்கள் சொந்தக்காரோ யாராவது இருக்கும் பட்சத்தில் நீங்களோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களோ வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அல்லது ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்னு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம்.